கொடுங்க, சாப்பாடு வைங்க. அந்த மாதிரி சாப்பாடு வச்சு பார்த்தா சாப்பாடு என்ன இருக்குதுன்னு சொன்னா ரசமும் சோறு. அவன் சொன்னா, என்னம்மா அண்ணனுக்கு மட்டும் நீ பிரியாணி கொடுத்திருக்கிற, எனக்கு என்ன ரசம் சோறு கொடுக்கிறேன்? இல்லப்பா நீ தான் சாப்பிடு. ஆஹா நீ இப்படி செய்யக்கூடாது, நீ என்ன ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இதெல்லாம் அநியாயது. நீ அவனுக்கு கொடுத்த மாதிரி அண்ணனுக்கு கொடுத்த மாதிரி எனக்கும் பிரியாணி கொடு அப்படின்னு அவன் சத்தம் போட்டுட்டு இருந்தான். சரி சத்தம் போட்டுக்கிட்டு முடிச்சுட்டு கிடைக்கல, அதனால ரசம் சோறு சாப்பிட ஆரம்பிச்சான். இது கடையில மூணாவது ஒருத்தன் தான், மூணாவது மகன். அவன் வந்து எனக்கு பசிக்குதுன்னா இந்தம்மா அவனுக்கு பார்லி கஞ்சி கொடுத்து, பார்லி கஞ்சி. அவன் சொன்னா, என்னம்மா பெரிய அநியாயமா இருக்குது, பெரிய அண்ணனுக்கு என்ன கொடுத்திருக்கிற பிரியாணி, சின்ன அண்ணனுக்கு ரசம் சோறு, எனக்கு கடைசி பிரியாணி கொடுக்காட்ட போது ரசம் சோறாது கூட இந்த வெறும் தண்ணி மாதிரி இருக்கு, இந்த கஞ்சி கொடுக்கிறேன். இவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மூணாவது மகன் வந்தான், நாலாவது மகன். அம்மா பசிக்குதுன்னா, உனக்கு இப்ப சாப்பாடு இல்ல, கஞ்சியாவது கொடுமா. ஒண்ணு இப்ப இல்ல, உனக்கு கிடையாது. ஒரே 3 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு மட்டும் பிரியாணி கொடுத்திருக்கிற, எங்க 3 பேருக்கு இப்படி நீ செய்யற நியாயம் இல்ல, நீ எப்பவுமே இப்படிதான் செய்யற அப்படின்னு அம்மாட்ட சண்டை போடுது. அப்போ ஒருத்தர் வந்தார் பெரியவர், என்னப்பா சத்தம், ஏன் உங்க அம்மாட்ட சண்டை போடுறீங்க? இங்க பாருங்க, பெரிய அண்ணனுக்கு பிரியாணி, சின்ன அண்ணனுக்கு ரசஞ்சோறு, அடுத்த அண்ணனுக்கு பார்லி கஞ்சி, எனக்கு பசிக்குது அது கூட கொடுக்க மாட்டேங்க. அவர் கேட்டார், என்னம்மா நீ செய்யறது அநியாயம், 4 பேர் உன் மகன் தானே, 4 பேருக்கு ஒரே மாதிரி கொடுக்க வேண்டியதானே, ஒரு மகனுக்கு அப்படி ஒரு மகனுக்கு இப்படி, ஏன் இப்படி அநியாயம் பண்றேன்? அந்தம்மா சொல்லிச்சு, இல்லைங்க சங்கதி கேளுங்க. என்ன சங்கதி? பெரியவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணு உடம்புல கோளாறு இல்ல, நல்லா இருக்கிறான், கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறான், தொழில் பார்த்து அவனுக்கு அதனால பிரியாணி கொடுத்தேன். சின்னதா அவனுக்கு இப்பதாங்க காய்ச்சல் முடிஞ்சு, டைபாய்டு 21 நாள் முடிஞ்சு இப்பதான் இருக்கு, டாக்டர் சொல்லியிருக்காரு அவனுக்கு ரசஞ்சோறு கொடுத்து. சரி சரி செஞ்ச நியாயம். மூணாவது கஞ்சி கொடுத்துருக்கேன், தொட்டு பாருங்க அவனுக்கு நெருப்பு மாதிரி கொதிக்குது. கரெக்ட் கரெக்ட், சரி அதெல்லாம் சரி, இவனுக்கு கடைசியா ஒண்ணுமே கொடுக்காம வச்சிருக்கிறிய பாவம், அவனுக்கு பேதி கொடுத்துருக்குதுங்க. பேதி குடிச்சிருக்கும்போது வயிற்றுல போய்கிட்டு இருக்கு, சாப்பிடலாமா? இப்போ பேதிக்கெல்லாம் போய் முடிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு தயிர் சோறும் ஒரு சில ஏதாவது கொடுக்கணும். இப்ப அவன் சாப்பிட்டான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் இதாயிரும், வயிறு இதாயிரும், கோளாறாயிரும். அதனால ரொம்ப கரெக்ட் நீ செஞ்ச. 4 பேரை 4 விதமாக அம்மா நடத்துச்சு, இது சரியா இல்லையா? இதுதான் சரி. இதுக்கு மாத்தமா 4 பேருக்கு பிரியாணி கொடுத்திருந்தா தப்பு, 4 பேருக்கு ரசம் சோறு கொடுத்திருந்தா தப்பு, 4 பேருக்கு கொடுக்காம இருந்தாலும் தப்பு. ஒருத்தருக்கு ஆக உயர்ந்த பிரியாணி, ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை, ஒருத்தருக்கு இடையில, ஒருத்தருக்கு கஞ்சி. 4 பேர் 4 வகையாக இருக்கிறார்கள். ஆகையினால் அம்மா 4 பேருக்கு 4 கொடுத்த மாதிரி இந்த உலகத்திலே 400 கோடி பேர் 400 வகையாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் செய்தது சரி. ஒருத்தரை செல்வந்தராக அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஒருத்தரை ஏழையா வச்சிருக்கிறான், ஒருத்தரை நடுத்தரமா வச்சிருக்கிறான், ஒருத்தர் அடிமட்ட தொண்டர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஒருத்தர் அரசர்கள் என்று சொல்லுகிறார்கள். சோதரர்களே, யாரை அல்லாஹ் எப்படி நாடுகிறானோ அப்படி வைக்கிறான். தர்சுகுமன் தஷாவு பிகைரி ஹிசாப், நீ யாருக்கு நாடுகிறாயோ கேள்வி கணக்கு இல்லாமல் அளவில்லாமல் கொடுக்கிறாய், நீ யாருக்கு நாடுகிறாய் அவர்களுக்கு குறைத்து விடுகிறாய். அல்லாஹ் யாருக்கு என்ன நாடுகிறானோ அப்படி செய்கிறான். ஆனால் ஏன் நாடுகிறான்? அவருக்கு அதுதான் நல்லது, ஆகையினால் செய்கிறான். அந்த நல்லதை இவரே புரிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இவருக்கு புரிகிற அளவுக்கு விசாலமான பூரா உலகத்தினுடைய அறிவை ஒன்று திரட்டி இவருக்கு அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. பூரா உலகத்தோட அறிவு நமக்கு வந்துருச்சா? நாளைக்கு இந்நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு இந்த உலகத்திலே சொல்லுகிற ஒரு சக்தி எந்த காலத்திலும் வர முடியாது அல்லவா? அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்குத்தான் தெரியும். அவன் தான் அலீம், அவன் தான் கதீர், அவன் தான் ஃபஆலுன் லிமா யுரீத். அவன் நாடுகிறதை எல்லாம் செய்ய முடிந்தவன் அவன் ஒருவன் தான். ஆகையினாலே இந்த அம்மா 4 பேரை 4 விதமா நடத்திருச்சுன்னு சொன்னா அது எப்படி சரின்னு சொல்லுவோமோ அதே போல இந்த உலகத்துல நாம செல்வந்தராக இருக்க முயற்சி செய்யறதுல தப்பில்லை. ஆனால் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ அப்படி ஒத்துக்கொள்ளணும். நாமும் சீமானாக முயற்சி செய்யறதுல தப்பில்லை, நாமும் பெரிய பெரிய மனக்கோட்டைகள் கட்டுறதுல தப்பில்லை. ஆனால் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறானோ ரிதாபில் கலா, அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறானோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை நம்பி வாலில சாலிஹன், யார் ஈமானுடைய அமல சாலி செய்வார்களோ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், பலனுஹையன்னஹு, அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை தருவேன், நிம்மதியான வாழ்க்கை தருவேன், அருமையான வாழ்க்கை தருவேன். எங்க? இந்த உலகத்திலே. பல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், ஆகிரத்திலே அவர்களுக்கு சிறந்த கூலியை தருவேன், சொர்க்கத்தை தருவேன். தாய்மார்களே, இந்த அல்லாஹ்வுடைய யகீன், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழி காண்பித்தார்களோ அந்த வழியிலே நடப்போமே ஆனால் இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வாதா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், அருமையான வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாறாக வாழ்ந்துவிட்டு சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்வுக்கு மாறா நடந்து, ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு மாறான வியாபாரம் செய்கிறார், சுத்தமான ஹராமான வியாபாரம் செய்கிறார்,
சுத்தமான ஹராமான வியாபாரம் செய்யறார். கேட்டா என்ன சொல்றாருங்க? இன்னும் அல்லாஹ் பரக்கத்தா வச்சிருக்கிறான். செய்யறது ஹராம், அல்லாஹ் பரக்கத்தா வச்சிருக்கிறான். நான் சொல்றது அடிக்கடி இதுக்கு உதாரணம், கொசு உட்கார்ந்தா, கடிக்கிறதுக்கு கொசு உட்கார்ந்தா உடனே அடிக்க போனா பறந்துடும். அது உஷாரா இருக்கும், எல்லா பிராணியும் உஷாரா இருக்கும். அதனால என்ன செய்யும், நாங்கெல்லாம் என்ன செய்யறோம், கொசு உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் விட்டுறது, அந்த ரத்தத்தை, அந்த ஊசியை செலுத்தி ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிரு பாருங்க. அந்த குடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த மயக்கத்துல நம்ம கை கொண்டு போனா கூட அதுக்கு பறக்க மனசு வராது, இப்ப அடிச்சிருவோம். இந்த கொசு ரத்தத்தை குடிச்சு சுகம் பாக்குது பாருங்க, எவ்வளவு நேரம். அதுக்கு அந்த மாதிரி இந்த உலகத்தில கொஞ்ச நேரம் ஹராம் செய்து சுகம் பார்க்கிறார். கொசு ரத்தம் குடிக்கிற நேரம் தான் அதுக்கு அவ்வளவு நேரம், நமக்கு இவ்வளவு நேரம். நமக்கு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், சனஸ்ததிரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன் வ உம்லி லஹும் இன்ன கைதி மதீன். அவர்கள் அறியாத விதத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்து நான் பிடிக்கிறேன். நான் பிடிக்க வந்து விட்டால் இன்ன கைதி, என்னுடைய சூழ்ச்சி மதீன், மிக உறுதியானது, மிக அழுத்தமானது. நான் அவர்களை பிடித்தேன், அவர்கள் தப்பிக்க முடியாது. ஆனால் உடனடியாக அல்லாஹ் பிடிப்பது. குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக், கடைசியில சூரத்துடைய கடைசியில, இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா வமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. அல்லாஹ்வுடைய பாணி, இன்னஹும் யகீதுன கைதா. சகோதரர்களே, பெரியார் கைமார்கள், குர்ஆன் விளங்க வேண்டிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு நாம குர்ஆனை என்னவா வச்சிருக்கோம், நம்ம கையில கட்டி இருக்கிற தாவீசு குர்ஆனும் ஒண்ணுதான். கையில தாவீஸ் கட்டிட வேண்டியதான், அவ்வளவுதான். இடுப்புல தாவீஸ் கட்டிட வேண்டியதான், இல்ல கழுத்துல தாவீஸ் போட்ட வேண்டியதான். தாவீஸ் எழுதுனா வாங்கணும், அதுக்காகவே ஒரு தகரத்துல கூடு செஞ்சு விக்குது, அதுக்குள்ள போட்டு நல்லா பேக் பண்ணி போட்டுட்டா அதுக்குன்னு மறுபடியும் எந்த பிரயாசையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டு கழுத்துல இருந்துகிட்டே இருக்கு, இடுப்புல இருந்துகிட்டே இருக்கு, அதோட பரக்கத் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நாம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. இது போல இந்த குர்ஆனை தாவீஸாக ஆக்கி வைத்திருக்கிறோம், இந்த தீனை தாவீஸாக ஆக்கி வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வையும் ரசூலையும் தாவீஸாக்கி வச்சிருக்கிறோம். எங்கேயாவது தேவைப்பட்ட அல்லாஹ் ரசூலை கூப்பிட்டுவோம், இல்லைன்னா அல்லாஹ் ரசூலை தள்ளி விட்டுருவோம், நம்ம இஷ்டத்துக்கு நடக்கும். இல்லை, குர்ஆன் வாழ்க்கையில விளங்கி செயல்பட வேண்டிய ஒன்று, குர்ஆனுடைய அர்த்தம் புரியப்பட வேண்டிய ஒன்று, குர்ஆன் விளங்கப்பட வேண்டிய ஒன்று. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அதனுடைய பொருளை, அதனுடைய ஆழலை விளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்ட நியதி. ஆனால் நாம் அதன் பக்கம் கவனமே செலுத்துவது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்னஹும் யகீதுன கைதா, அவர்கள் என்னை ஏமாற்றிய மாதிரி நடிக்கிறார்கள். அல்லாஹ்வை ஏமாற்றிட்டும் நினைக்கிறார். அல்லாஹ்வை இப்ப சமீபத்தில் நடந்தது, ஒரு 2-3 அஜரத்தை ஒரு கார்ல கூட்டிட்டு போனாங்க. வாங்க துஆ ஓதி ஆரம்பிக்கணும், வாங்க துஆ ஓதி ஆரம்பிக்கணும். அவங்களும் கார்ல ஏறிட்டாங்க. கார்ல ஏறி கொஞ்ச தூரம் போன உடனே கண்ணாடியில ஏற்றி விட்டார், கூலிங் கிளாஸ் கண்ணாடி நல்லா ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டு கார் போயிட்டே இருந்துச்சு. இவங்க ஏன் ஏத்தனாரு உங்களுக்கு புரியல. கார் போய் உள்ள நின்றுச்சு. வாங்க வாங்க உட்காருங்க, துஆ ஓதுங்க, இன்னைக்கு இதனுடைய ஆரம்ப நாள் துஆ ஓதுங்க. அவங்களுக்கு துஆ ஓதிட்டாங்க. அப்படியே கூட்டிட்டு வந்து அந்த காரில ஏற்றி கண்ணாடியில அடைச்சிருந்துச்சு, அப்படியே கொண்டு வந்து விட்டாங்க. கடைசி பார்த்தா சினிமா தியேட்டர் உள்ள கொண்டு போய் துஆ ஓதி ஆரம்பிச்சு கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பாவம் தெரியாது, உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்ப தியேட்டர் என்பது ஹராம், சினிமா என்பது ஹராம், பச்சை ஹராம். பச்சைனா தமிழ்ல சுத்தம் அர்த்தம், அதாவது எந்த கலப்பில்லாத அர்த்தம். பச்சை பொய் அப்படின்னு என்ன அர்த்தங்க? வெறும் பொய்க்கு பச்சை பொய்க்கு வித்தியாசம் இதுதான். உண்மை கொஞ்சம் கொஞ்சமாவது ஓரஞ்சாரத்துல கலந்து இருக்கும் இல்லையா, அப்படி கூட கலக்காத பொய்க்கு தான் பச்சை பொய்ன்னு சொல்லுவோம். 14 மாடி வச்சு எல்ஐசி பில்டிங் கட்டணா 15 இன்னும் கட்ட காணா, எத்தனையோ வருஷமாச்சு. நியூயார்க்ல 118 மாடி கட்டணம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இப்ப நாங்க போய் நியூயார்க்ல இறங்கணும். அப்போ ஒரு எங்களை கூட்டிட்டு போறதுக்காக கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. நாங்க 2 பேர், இன்னொருத்தர் மௌல்விதான், அவருக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு தெரியாது. 2 பேரும் ஒரு கார்ல, முன்னால அந்த கார் ஓட்டிட்டு போறாரு ஒரு கருப்பு நீக்ரோ நவ் முஸ்லிம், புது முஸ்லிம், நம்மள மாதிரி பூர்வீக முஸ்லிம் இல்லை. அவங்க எல்லாம் நீக்ரோ புது முஸ்லிம் ஆன உடனேயே நல்ல பெரிய ஜுப்பா போட்டுருக்காங்க, ஒரு பெரிய தலப்பா கட்டி. பார்த்தா அவங்க தாதாவோட முஸ்லிமா இருந்திருப்பார் போல தெரியுது அவரை பார்த்தா. நம்ம தான் இப்ப எல்லாம் ஃபேஷன், அப்படியே வச்சா கூட தாடி, அதை என்னமெல்லாம் ஃபேஷன் பண்ணலாம். அப்படி தாய்மார்கள் சில நிகழ்ச்சி மறக்க முடியாத நிகழ்ச்சி.
இதே போல குடும்பத்தில் நான் சொன்ன அவர் எளியும் புனையுமா வாழ்க்கை நடத்துறாரு. இன்றைக்கு நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அநேகமான பேர்களுடைய வாழ்க்கை பல பல பிரச்சனைகள் வருது, பல பேருடைய நிகழ்ச்சிகள் வருது, பல பேருடைய பஞ்சாயத்துகள் வருது. அப்படி வரும்போது அதெல்லாம் கேட்டா கணவன் மனைவியினுடைய பிரச்சனை தான் எங்க பார்த்தாலும் வரும். எனவே இன்றைய சுபூஹ் தொழுகையில் இருந்து அல்லாஹ் என்ன சொன்னானோ சுபூஹ் தொழுவேன், அங்கிருந்து தாய்மார்களே தொழுகை 5 நேரம் தவறாமல் சொல்லுங்கள், வீட்டிலே அனைவரையும் தொழுக சொல்லுங்கள், தீனின்படி நடக்க சொல்லுங்கள், தீனுக்கு மாறான காரியங்களை விட சொல்லுங்கள். தீனுக்கு மாறாக நடந்து ருசி அனுபவிக்கிற மாதிரி தெரிகிறது. ருசி இல்லை தாய்மார்களே, இது ருசி இல்லை. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. எனவே அந்த ஆபத்துகளை கவித்துக் கொள்வதற்காக தீனின்படி நடக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தீனின்படி நடக்க தௌஃபீக் தர வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.